Hi friends, welcome to our channel Wincom Study. TNPSC Group 1 Prelims எக்ஸாமோட டென்டேட்டிவ் ஆன்சர் கீ நெக்ஸ்ட்டு 100 கொஷின் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணியாச்சு. வாங்க பார்க்கலாம். 101 உடுக்கை இழந்தவன் கை போலே என்பதற்கு வள்ளுவர் எதனை ஒப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நட்பை தான் வந்து ஒப்பிடுறாரு. நட்பு. 102 சமய நடுநிலை பண்பு கொண்டது திருக்குறள் என்பார் கூற்றுக்கு காரணம். 4 வந்து கூற்று வந்து சொல்லியிருக்காங்க. எல்லா சமயத்தவரும் இது எம் நூல் என்று கூறும் சிறப்பு பெற்றதால் கடவுள் உண்டு என்பவர் மட்டுமின்றி இல்லை என்பவரும் உவந்து ஏற்கும் சிறப்பு பெற்றதால். 3 இனம் சாதி சமயம் வகுப்பு எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டதால். 4 மனித இனத்திற்கு பொதுவான ஒழுக்கமும் அறிவும் அறிவுறுத்தப்படுவதால். இது எல்லாமே அனைத்தும் சரி அப்படிங்கிறதான் வந்து ஆன்சரு. நெக்ஸ்ட்டு 103 வராக வந்து பொருத்தப்பட்டிருக்குன்னு கேட்டிருக்காங்க. அண்ணாதுரை தலைமையில் சுயமரியாதை மாநாடு துறையூர். இது வந்து சரி. பாரதிதாசன் தான் வந்து அண்ணாவுக்கு வந்து அறிஞர் அப்படிங்கிற பட்டம் வந்து சூட்டினது அப்படிங்கிறது வந்து சென்னையில் நடந்துச்சு. இது ரெண்டுமே வந்து சரியாக தான் பொருத்தமாக இருக்குது. நீதி கட்சி திராவிடர் கழகம்னு பெயர் மாற்றப்பட்டது வந்து ஈரோடுன்னு இருக்குது, அது சேலம்னு வரணும். கருப்பு சட்டை தீர்மானங்கிறது வந்து சேலம்னு இருக்குது, இதுவும் தவறு. அப்போ தவறாக பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு வந்து ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் வந்து பி 3 and 4 மட்டும் வந்து தவறாக இருக்குது. 104 1929 நடைபெற்ற முதல் சுயமரியாதை மாநாட்டின் தலைவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா WPA சவுந்தரபாண்டியன். இவர் தான் வந்து முதல் சுயமரியாதை மாநாட்டோட தலைவர். 1929 நடந்த மாநாட்டோட தலைவர். 105 பொறுத்துக. ஆலய நுழைவு மற்றும் இழப்பீட்டு சட்டம் அது வந்து ராஜாஜி. ஆலய நுழைவு சட்டம் வந்து ஓமாந்தூரார். சுயமரியாதை திருமணங்கள் சட்டம் வந்து அண்ணாதுரை. சென்னை மாகாண ஜமீன் ஒழிப்பு சட்டம் வந்து குமாரசாமி ராஜா. ஆப்ஷன் வந்து டி 2314. 106 பின் வருவனவற்றில் அரசு மகப்பேறு மற்றும் கண் மருத்துவமனையில் இந்தியாவின் முதல் பெண் பயிற்சி அறுவை சிகிச்சை நிபுணர் வந்து யாருன்னா முத்துலட்சுமி அம்மையார். 107 எஸ் அம்புஜத்தம்மாள் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 3 கூற்று வந்து கொடுத்துருக்காங்க. 1920 வந்து நடந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் தம்மை வந்து இணைத்து கொண்டார். 2 1926 மெட்ராஸ் சட்டசபை கவுன்சிலுக்கு நியமனம் செய்யப்பட்டார். 3 இவர் சென்னையில் பெண்கள் சுதேசி இயக்கத்தை உருவாக்கினார். இதில் வந்து கூற்று வந்து 1, 3 மட்டும்தான் வந்து சரியானது. ஆப்ஷன் வந்து பி. 108 பொறுத்துக்க. ஈவேரா பெரியார் அவர் வந்து குடியரசு. டி முத்துசாமி முதல் இந்திய நீதிபதி. மெட்ராஸ் மகாஜன சபை வீரராகவாச்சாரியார். பாரதியார் வந்து புதுச்சேரி. ஆப்ஷன் வந்து ஏ 4123. 109 திருக்குறள் உலக பொதுமறை என அழைக்கப்பட காரணம் யாது அப்படின்னா ஆப்ஷன் வந்து டி அனைத்து நாட்டினருக்கும் சமயத்தவருக்கும் காலத்திற்கும் பொருந்துகிறது. இதனால தான் வந்து உலக பொதுமறைன்னு திருக்குறள் அழைக்கப்படுது. நெக்ஸ்ட் 110 போற்றுவார் போற்றட்டும் என்ற பாடலை வந்து பாடியவர் வந்து யாருன்னா கண்ணதாசன். 111 உலகில் உள்ள எல்லா உயிர்களையும் மதித்து போற்றுதல் வள்ளுவனின் உயிர் நாடியாகும் என்னும் கருத்து முக்கியத்துவம் பெற காரணம் என்னன்னா மேற்கண்ட அனைத்தும் அப்படிங்கிறத ஆன்சரு. பிற உயிர்கள் படும் துன்பத்தை தன் துன்பமாக கருதி நீக்க வலியுறுத்துதல். நெக்ஸ்ட் வந்து துன்பம் என்று தான் அறிந்ததை மற்றவர்களுக்கு செய்யாதிருத்தல். 3 வந்து சிறிய தீமை தானே என்று எண்ணி யாருக்கும் எப்போதும் தீமை செய்யாதிருத்தல். மேற்கண்ட அனைத்தும் அப்படிங்கிறதா வந்து ஆன்சர். 112 டேஷ் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடின் என்ற குறளில் எது குன்றும் என்று திருவள்ளுவர் வந்து கூறுகிறார் அப்படின்னா நெடுங்கடல். நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் அப்படின்னு சொல்லி வரும். 113 டேஷ் இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. இந்த குறளில் வந்து எது இரண்டை வந்து திருவள்ளுவர் வந்து கண்களுக்கு ஒப்பாக கூறுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எண்ணும் எழுத்தும். ஆப்ஷன் வந்து டி. 114 பின் வருவனவற்றில் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உலக தண்ணீர் தினம்ங்கிறது மார்ச் 22, அது வந்து சரிதான். 2 வந்து உலக சுற்றுச்சூழல் தினம் வந்து ஏப்ரல் 22 இருக்குது, இல்லை ஜூன் 5 வரும். பூமி தினம் வந்து ஜூன் 5 இருக்குது, இல்லை அது வந்து ஏப்ரல் 22 வரும். உலக ஆற்றல் பாதுகாப்பு தினம் வந்து டிசம்பர் 14, இது வந்து சரி. அப்போ வந்து தவறாக பொருத்தப்பட்டிருக்கிறது வந்து 2, 3. அப்போ ஆப்ஷன் வந்து ஏ. 115 இன்ப துன்பத்தை ஒன்றாக ஏற்றுக்கொள்ளும் ராமனின் மனப்பக்குவத்தை எந்த மலருக்கு கம்பர் வந்து ஒப்புமை செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தாமரை மலருக்கு. 116 மருதநில நந்தா விளக்கம் என சிறப்பிக்க பெறும் சிற்றிலக்கிய வகை எதுனா பல்லு.
மருதநில நந்தாவிலக்கம் அப்படின்னு சிறப்பிக்கப்படுற சிற்றிலக்கிய வகை வந்து பல்லு. 117 யாருடைய சொற்றொடர் என்பதை சரியாக அறிந்திடுக. பழங்களை அதிகம் கொண்டுள்ள மரங்களை சுற்றிலும் பறவைகள் பறந்து வருவது போல நான் மிகவும் பெரிய கரிகாலனின் அரண்மனை அவைக்கு சென்றேன் அப்படிங்கிறது வந்து முடத்தாம கண்ணியார். 118 நெஞ்சாற்றுப்படை என்னும் வேறு பெயர் கொண்ட 10 பாட்டு நூல் எதுன்னா, நெஞ்சாற்றுப்படைன்னு சொல்கிற நூல் வந்து எதுனா முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டோட இன்னொரு பேர் தான் வந்து நெஞ்சாற்றுப்படை. 119 அரிக்கமேடு தொல்லியல் ஆய்வுகளின் கூற்றுகளில் கீழ்கண்டபவைகளில் எது வந்து சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அரிக்கமேடு வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, இது வந்து பாண்டிச்சேரியில் இருக்கும். அப்போ தவறு. அப்போ 1 தவறுன்னு எடுத்தாச்சுன்னா அடுத்த 3 தான் வந்து கரெக்டு. 2, 3, 4 வந்து கரெக்டு, 1 வந்து இன்கரெக்டு. அப்போ எது சரின்னு வந்து பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு சோழர்களின் துறைமுகம் அரிக்கமேடுங்கிறது. இந்த துறைமுகம் வந்து ரோம் நாட்டுடன் வாணிப உறவு வந்து கொண்டிருந்துச்சு, அதுவும் சரி. அரிக்கமேடு துறைமுகம் வந்து காவேரிப்பட்டினம், அழகன்குளம் மற்றும் முசிறி துறைமுகங்களுடன் நெருங்கிய வணிக தொடர்பு கொண்டிருந்தது, இதுவும் சரி. அரிக்கமேடு தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கின்றது மட்டும்தான் வந்து தவறு. 120 கண்ணகிக்கு டேஷால் கோயில் கட்டப்பட்டது அப்படின்னா, கண்ணகிக்கு வந்து யார் வந்து கோயில் கட்டினாங்க அப்படின்னா செங்குட்டுவன். 121 உத்திரமேரூர் கல்வெட்டுகள் தெரிவிப்பவை. உத்திரமேரூர் கல்வெட்டு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, கிராம நிர்வாகம் பற்றியும் எழுதப்பட்ட அரசியலமைப்பு பற்றியும் முழுமையான தேர்தல் முறை பற்றியும் பராந்தகனோட நிர்வாகம் பற்றியும் இது சொல்லுது. அப்போது மேற்கூறிய அனைத்துமே வந்து இதுக்கான ஆன்சர். 122 முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள். இப்போ வந்து 3 கூற்று வந்து சொல்லியிருக்காங்க, எது சரின்னு பார்க்குறோம். இந்த திட்டம் வந்து தமிழகத்தால் தொடங்கப்பட்டது, சரிதான். 2 தமிழகத்தில் உள்ள அனைத்து மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்காக செயல்படுத்தப்பட்டது. மேல்நிலைப்பள்ளி வந்து வராது, அப்போ அது தவறு. 3 வந்து இந்த திட்டம் நாட்டிலேயே தமிழ்நாட்டில் தான் முதல் முறை, இது வந்து சரி. அப்போ ஆப்ஷன் வந்து 1, 3 மட்டும் வந்து சரி. ஆப்ஷன் வந்து சி. 123 தமிழ்நாட்டில் உள்ள ஆற்றுப்படுகைகளின் எண்ணிக்கை எத்தனை வந்து ரிவர் பேசின் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 17. 124 பொறுத்துக. பாக்சைட் அப்படிங்கிறது வந்து எங்கே கிடைக்கிது அப்படின்னா சேர்வராயன் மலை. ஜிப்சம் வந்து திருச்சிராப்பள்ளி. இரும்பு வந்து சேலம். சுண்ணாம்புக்கல் வந்து கோயம்புத்தூர். ஆப்ஷன் வந்து ஏ 2413. 125 இதை வந்து இங்கிலீஷில் பாருங்கள், இங்கிலீஷ் தான் வந்துட்டு கரெக்டான பேராக வந்து இருக்கும். எய்ம்ஸ் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸு, அது சரி. 2 ICCW அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் கவுன்சில் ஃபார் சைல்டு வெல்ஃபேர், அது வந்து தவறு. 3 வந்து NIPCCD நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் பப்ளிக் கோஆப்ரேஷன் அண்டு சைல்டு டெவலப்மெண்ட், இது வந்து சரி. 4 வந்து ICDS இன்ஸ்டியூட் ஆஃப் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ் அப்படிங்கிறது வந்து தவறு. அப்போ எய்ம்ஸ் வந்து நம்மளுக்கு சரின்னு நல்லாவே தெரியுது. அப்போ ஆப்ஷன் வந்து 1 வந்து வந்துடும். அப்போ ஏவா பியா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா NIPCCD அது வந்து கரெக்டு. அப்போது ஆப்ஷன் வந்து பி 1, 3 வந்து சரி. 126 டைசல் இதோடு தொடர்புடையது அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு உயிரி பூங்கா, அதாவது இது வந்து ஒரு பயோ பார்க்கு டைசல் அப்படிங்கிறது. அப்போ ஆப்ஷன் வந்து டி. 127 பின் வருவனவற்றை காலவரிசைப்படி ஒழுங்கமைக்கிறது. இதில் வந்து முதல் கூற்று வந்து 4 கொடுத்துருக்காங்க, அதை வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர் கேட்டிருக்காங்க. வாழ்வாதார மேம்பாட்டிற்கான திறன்களை பெறுதல் மற்றும் அறிவு விழிப்புணர்வு இந்தியாவில் தயார் செய்க. தமிழ்நாடு பெண்கள் மேம்பாட்டு ஆணையம், தேசிய திறன் மேம்பாட்டு ஆணையம், இதெல்லாம் இயர் வச்சு குரோனாலஜிக்கல் ஆர்டர் வந்து போட்டோன்னா ஆப்ஷன் வந்து ஏ. ஃபஸ்ட்டு 3 வந்துடுது. தமிழ்நாடு பெண்கள் மேம்பாட்டு ஆணையம் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து இந்தியாவில் தயார் செய்க, அதாவது மேக் இன் இந்தியா திட்டம். நெக்ஸ்ட் வந்து தேசிய திறன் மேம்பாட்டு திட்டம், இங்கிலீஷில் பார்த்தோன்னா நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் மிஷனு. அதுக்கப்புறம் தான் வந்து 1 வருது, ஸ்கில் அக்யூசேஷன் அண்டு நாலேஜ் அவேர்னஸ் ஃபார் லைவ்லிஹுட் ப்ரொமோஷன். அப்போ ஆப்ஷன் வந்து ஏ 3241. 128 தமிழகத்தில் துவங்கப்பட்ட அவசரகால பாதுகாப்பு கொள்கையை 2021 அடையாளம் காண்க அப்படின்னா, அவசரகால பாதுகாப்பு கொள்கை 2021 வந்து என்ன வந்து ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்மை காக்கும் 48 திட்டம் 2021. நெக்ஸ்ட் 129 கட்டாய மற்றும் இலவச கல்வி அனைத்து 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு சட்டப்பூர்வமாக அரசு வழங்க வேண்டும் என நிர்ணயமானது எந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 86வது சட்ட திருத்தம் 2002 வந்து இயர் வரும். ஆப்ஷன் வந்து பி. நெக்ஸ்ட்டு 130 பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் பாதுகாப்பிற்கான அரசியலமைப்பு விதிகள் வந்து எது, ஓபிசிக்கான ஆர்டிக்கிள் வந்து எது வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆப்ஷன் வந்து சி 1, 2 மட்டும் வரும்.
அதாவது ஆர்டிக்கிள் 15ல் கிளாஸ் 4 வந்து ஓபிசிக்கான பாதுகாப்பு. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிக்கிள் 16ல் கிளாஸ் வந்து 4. அப்போ 15ல் 4ம் 16ல் 4 மட்டும்தான் வந்து ஓபிசியை பாதுகாக்கிறதுக்கான ஆர்டிக்கிளாக இருக்குது. ஆப்ஷன் வந்து சி. நெக்ஸ்ட்டு 131 குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005. பெண்களுக்கு வன்முறை இல்லா வாழ்வதற்கான பாதுகாப்பு. இந்த சட்டத்தில் சிவில் மற்றும் கிரிமினல் விதிகள் இருந்தாலும் இது பெண்கள் உடனடி சிவில் தீர்வுகளை பெற எத்தனை நாட்கள் மட்டும் வந்து உதவுகிறது அப்படின்னா 60 நாட்களுக்குள்ளார வந்து இதுலேருந்து தீர்வு வந்து பெறலாம். 60 நாட்கள் அப்படிங்கிறது ஆன்சரு. 132 டேஷ் வயதுக்கு மேற்பட்ட ஆதரவற்ற திருநங்கைகளுக்கான ஓய்வூதிய திட்டம் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு அவர்களுக்கு ரூபாய் 1000 வந்து மாதமாக வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 40 வயசுக்கு மேலே உள்ள திருநங்கைகளுக்கு. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 133 ஐக்கிய நாடுகள் மன்றத்தின் நிறுவனமான யுனெஸ்கோ அமைப்பினால் தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்று சான்றளிக்கப்பட்ட தலைவர் வந்து யாருன்னா ஈவே ராமசாமி. பெரியாருக்கு தான் வந்து தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு வந்து யுனெஸ்கோ வந்து கொடுத்துருப்பாங்க. 134 தமிழ்நாடு அரசு புத்தொழில் கொள்கையை நடைமுறைப்படுத்திய ஆண்டு 2018. 135 கருத்து காரணம் பெரியார் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறி 1925ஆம் ஆண்டு சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். அது சரி. சேரன்மாதேவியில் குருகுல அமைப்பில் நடைபெற்ற ஒரு பள்ளிக்கு பெரியார் வந்து விஜயம் செய்தார். அங்கு பிராமணர் மாணவர்கள் மற்றும் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு குடிக்கும் தண்ணீர் உணவருந்தும் கூடம் தனித்தனியே இருப்பதை வந்து கண்டார். அரசு பணிகளில் பிராமணர் அல்லாதவர்களுக்கு தனி ஒதுக்கீடு வழங்க மசோதா தாக்கலாக முடிவு செய்தார். ஆனால் அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. ரெண்டுமே வந்து சரி. ஆப்ஷன் வந்து டி. ஏ மற்றும் ஆர் வந்து இரண்டும் சரி. ஏவிற்கான சரியான விளக்கம் வந்து ஆர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் வந்து டி. நெக்ஸ்ட்டு 136 ஒரு சம்மு 963 ப்ளஸ்ஸு 476 த ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு 963 மைனஸ் 476 த ஹோல் ஸ்கொயர்டு டிவைடட் பை 963 × 963 ப்ளஸ்ஸு 476 × 476. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆன்சர் வந்து 2. நெக்ஸ்ட்டு 137 T20 + T21 + T22 அண்ட் ஸோ ஆன் T30 வரைக்கும் இருக்குது. இது ஈக்குவல் டு 0ன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு கூட்டுத்தொடரில் அமைஞ்சிருந்தனா பின்வரும் வந்து எது வந்து தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து டி. டி வந்து மிகையெனில் ஏவும் மிகையாகும் அப்படிங்கிறதான் வந்து தவறானது. நெக்ஸ்ட்டு 138 ஒரு வகுப்பில் 35 மாணவர்கள் இருக்காங்க. கீழே இருந்து கணக்கிடும்போது கமல்ன்றவர் வந்து 7வது இடத்துல இருக்கார். மேலேருந்து கணக்கிடும்போது சுரேஷ்ங்கிறவர் வந்து 9வது இடத்துல இருக்கார். ரமேஷ்ங்கிறவர் வந்து 2 பேருக்கும் இடையில இருக்கார். ரமேஷுடன் ஒப்பிடும்போது கமல் வந்து எந்த இடத்துல இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 10வது இடத்துல. ஆப்ஷன் வந்து பி. நெக்ஸ்ட்டு 139 இருமுறை ஒரு பகடை வந்து உருட்டப்படும் போது கூடுதலாக பகாயன் கிடைக்க நிகழ்தகவு வந்து என்னன்னா 15/36. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு 140 ஒரு வட்டத்தின் ஆரமானது அதனுடைய சுற்றளவில் 5% வந்து அதிகரிக்கும் அளவிற்கு உயர்கிறது எனில் அவ்வட்டத்தின் பரப்பளவு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 10.25%. ஆப்ஷன் வந்து ஏ. 41 11√3 அடி நீளமுடைய மூலைவிட்டம் கொண்ட ஒரு கனசதுர அறையின் கன அளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து டி. 1331 கன அடி. 142 ஒரு வகையான பாக்டீரியா முதலாவது 1 மணி நேரத்தில் வந்து 5% வளர்ச்சியும் 2வது மணி நேரத்தில் வந்து 12% வளர்ச்சி குன்றியும் 3வது மணி நேரத்தில் 10% வளர்ச்சி அடைகிறது. தொடக்கத்தில் அதோட எண்ணிக்கை வந்து 20,000 இருந்துச்சுன்னா 3 மணி நேரத்துக்கு பிறகு அதோட எண்ணிக்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 20,328 இருக்கும். ஆப்ஷன் வந்து ஏ. நெக்ஸ்ட் 143 ஆண்டொன்றிற்கு 5% வந்து தனி வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகள் 6 மாதத்திற்கு 6,400 ரூபாவால் வந்து பெறப்படுற வந்து தொகை வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து பி. 7,200. நெக்ஸ்ட் 144 யானையின் அதிகளவு வேகம் 20 km/மணி. சிங்கத்தின் வேகம் வந்து 80. சிறுத்தையின் வேகம் வந்து 100. அதன் வேகங்களின் விகிதங்களை கண்டு எந்த விகிதம் சிறியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து சி. யானை மற்றும் சிறுத்தையோட வேகம் தான் வந்து கம்மி. 145 3 வெவ்வேறு சாலை சந்திப்புகளில் உள்ள போக்குவரத்து குறியீட்டு விளக்குகள் முறையே ஒவ்வொரு 48 வினாடி 72 வினாடி 108 வினாடிகளில் மாற்றம் அடையுது. 3 சந்திப்புகளில் உள்ள விளக்குகளும் ஒரே சமயத்தில் 8:20:00 அப்படின்ற மணிக்கு மாற்றம் அடைகின்றன. அடுத்த முறை வந்து இவை இணைந்து மாற்றம் அடைவது எப்போது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து ஏ. 8:27:12 மணி. 146 1657 மற்றும் 2037 ஆகிய எண்களை வகுக்கும்போது முறையே 6 மற்றும் 5ங்கிறது வந்து மீதியாக தரக்கூடிய மிகப்பெரிய எண் எதுன்னா ஆப்ஷன் வந்து சி. 127. 147 1356 1868 மற்றும்
2764 ஆகிய எண்களை வகுக்கக்கூடிய பெரிய எண்கள் வந்து மீதி 12 கிடைக்கும்னா அந்த எண் வந்து எதுவாக இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் வந்து ஏ 64. 148 வணிகர் ஒருவர் ஒரு தண்ணீர் கொதிகலனை 18% வந்து ஜிஎஸ்டி வரியோட சேர்த்து 10,502 ரூபாய்க்கு விற்கிறாரு. தண்ணீர் கொதிகலனின் ஜிஎஸ்டி வரி வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து பி 1602. 149 மின்மாற்றியின் தத்துவம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து பி பரிமாற்று மின்தூண்டல், அதாவது மியூச்சுவல் இண்டக்ஷன். 150 சம மின்னழுத்த பரப்பின் மீது ஒரு நேர் மின்னோட்டத்தை நகர்த்த செய்யப்படும் வேலையின் மதிப்பு என்னன்னா ஆப்ஷன் வந்து பி 4 மட்டும் சரியா, அதாவது சுழி அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். 151 பொதுவான கருத்தியலிலிருந்து குறிப்பான கருத்தியலுக்கு செல்லும் கற்றலின் வழிமுறையானது இவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா துப்பறியும் கற்றல், அதாவது டிடக்டிவ் லேர்னிங். 152 கருத்தியல் கற்றல் டேஷ் வலியுறுத்துகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் வந்து டி 1, 3, 4 மட்டும் சரி. 1 என்னன்னா பல்வேறு துறைகளுக்கு இடையான இணைப்பினை. 3 வந்து என்னன்னா அறிவினை புது சூழலில் பயன்படுத்துதலை. 4 என்னன்னா முக்கிய கோட்பாடுகளின் ஒருங்கிணைந்த பயன்பாட்டினை. ஆப்ஷன் வந்து டி 1, 3, 4 மட்டும் சரி. 153 அஞ்ஞானவாதம் என்பது. ஆப்ஷன் வந்து டி எதுவும் இறுதியானது அல்ல என்ற நம்பிக்கை மற்றும் நிரந்தரமான மாற்று வழிகள் கொண்ட புதுமைக்கான புதியனவற்றை கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பு உள்ளவை. அதுதான் வந்து அஞ்ஞானவாதம். 154 எது ட்ரிப்டேன் எனவும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்ஷன் வந்து சி 2,2,3 ட்ரை மெத்தில் பியூட்டேன். 155 கீழ்காணும் அமிலங்களில் அதிக பிரிகை மாறிலி கொண்ட அமிலம் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்ஷன் வந்து டி HClO3. 156 ஐநா சபை வரிசைப்படுத்திய வளங்குன்றா வளர்ச்சி குறிக்கோள்களை சரியாக வரிசைப்படுத்துக. ஆப்ஷன் வந்து சி 3124 வறுமையின்மை, பசியின்மை, நல்வாழ்வு, தரமான கல்வி. ஆப்ஷன் வந்து சி. நெக்ஸ்ட்டு 157 பொறுத்துக. இங்கிலீஷில் பாருங்கள், நல்லா வந்து புரிஞ்சிக்க முடியும். NCAIங்கிறது வந்து டைரெக்டாக இருக்கும், நேஷ்னல் சென்டர் ஆன் ஏஐ. அடுத்து டிஎல்ங்கிறது டீப் லேர்னிங்கிறது வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்து GAIங்கிறது வந்து ஜென்ரேட்டிவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது. SLPங்கிறது வந்து அதோட ஃபுல் ஃபார்ம் தான், இது ஈஸியாக பொறுத்துற மாதிரி தான் இருக்குது. ஸ்டாட்டிஸ்டிக்கல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படிங்கிறது SLP. 157க்கு வந்து ஆப்ஷன் டி 3412. 158 பொறுத்துக. டாக்டர் அம்பேத்கர் விருது வந்து சண்முகம் வந்து வாங்கியிருக்காரு. பெரியார் விருது, தந்தை பெரியார் விருது வந்து சுபவீர பாண்டியன். காமராஜர் விருது பலராமன். தமிழ் தென்றல் திருவிக்கா விருது வந்து ஜெயசீலா ஸ்டீஃபன். ஆப்ஷன் வந்து சி 4321. 159 காந்திஜியின் தண்டி நடை பயணத்தை பற்றிய தி ரொமான்ஸ் ஆஃப் சால்ட் என்ற நூலை வந்து எழுதியவர் வந்து யாருன்னா அனில் தார்கர். ஆப்ஷன் பி அனில் தார்கர். 160 ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் புயல். கூற்று காரணம். கூற்று வந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கடுமையான இடியுடன் கூடிய மழையை வந்து எதிர்கொண்டது. காரணம் பலத்த மழைக்கான காரணங்கள் வர்த்தக காற்று மற்றும் அலைகள். இதில் வந்து ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா ஏ வந்து சரியாக தான் இருக்குது. இடியுடன் கூடிய மழையை வந்து எதிர்கொண்டதுங்கிறது வந்து சரி. பலத்த மழைக்கான காரணங்கள்ங்கிறது வந்து வர்த்தக காற்றுகள் மற்றும் அலைகளால் தான் ஏற்பட்டிருக்குங்கிறது வந்து தவறு. அப்போ ஆப்ஷன் வந்து ஏ வந்து சரியானது, ஆர் வந்து தவறு. நெக்ஸ்ட்டு 161 2023 டிசம்பரில் கொசஸ்தலை ஆற்றில் ஏற்பட்ட எண்ணெய் கசிவால் மிகவும் பாதிக்கப்பட்ட பறவை வந்து எதுனா ஸ்பாட்ஃபீல்டு பெலிகன் அப்படிங்கிற பறவை தான் வந்து எண்ணெய் கசிவால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. ஸ்பாட்ஃபீல்டு பெலிகன். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 162 கீழ்கண்டவற்றுள் சரியான பொருத்தத்தை வந்து தேர்வு செய்க. செவ்வாய் மங்கள்யான் அப்படிங்கிறது மட்டும் வந்து சரி. ஃபினாடுஃபோ அப்படிங்கிறது வந்து ஜப்பானின் எரிமலை அப்படிங்கிறது தவறு. ஜப்பானின் எரிமலைங்கிறதும் தவறு. கிரஸ்ட் அப்படிங்கிறது வந்து உள்ளடுக்கு, கிரஸ்ட்டுங்கிறது வந்து உள்ளடுக்குங்கிறது வந்து தவறு. கேனிமேடேங்கிறது வந்து சனிய நிலவு அப்படிங்கிறதும் வந்து தவறு. சரியாக பொருத்திருக்கிறது வந்து எதுனா செவ்வாய்ங்கிறது மங்கள்யான்றது மட்டும் வந்து சரி. 163 சரியான வகையிலான பொருத்தத்தை வந்து தேர்வு செய்க. ஹைட்ரஜன்கிறது வந்து மாற்று ஆற்றல், அது வந்து சரி. நெக்ஸ்ட்டு சூரிய ஆற்றல்ங்கிறது வந்து நீர் சூடாக்குதல், அதுவும் வந்து சரி. உயிர் வாயுங்கிறது வந்து மக்காத கழிவுகள்லேருந்து பெறப்படுகிறதுங்கிறது வந்து தவறு. 4 வந்து புவி வெப்ப ஆற்றல்ங்கிறது வந்து காற்றின் வேகம் மற்றும் திசைங்கிறது வந்து தவறு. அப்போ சரியாக பொருந்திருக்கிறது வந்து ஆப்ஷன் வந்து 1, 3 மட்டும் இது சரி. ஆப்ஷன் ஏ. 164 நீர்நிலைகளில் அபரிதமான, அதாவது ஆல்கே
பாசி வளர்ச்சி காணப்படுவதற்கான காரணம் என்னென்னா யூட்ரோஃபிகேஷன். நீர்நிலைகளில் நிறைய வந்து பாசி வந்து வளர்ந்துருச்சுன்னா அதுக்கு பேர் வந்து என்னென்னா யூட்ரோஃபிகேஷன். 165 டஃப்லா பழங்குடியினர் இந்தியாவில் எங்கு காணப்படுறாங்க அப்படின்னா அருணாச்சல பிரதேசம். டஃப்லா பழங்குடியினர் வந்து எங்கே காணப்படுறாங்கன்னா அருணாச்சல பிரதேஷ். 166 இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு. இதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்த கேள்வி மற்றும் விடை இறுதி முடிவிற்கான வல்லுநர் குழு வந்து முன்வைக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா முழுமையான கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லி வரக்குள்ள தான் வந்து 1881 அப்படின்னு சொல்லி வரும். அதனால் இதை வந்து வெயிட்டிங்கில் வச்சுருக்காங்க. 167 வெள்ள நடவடிக்கை என்ற சொல்லானது எதனுடன் தொடர்புடையது? இங்கிலீஷில் பாருங்கள். ஆப்ரேஷன் ஃப்ளட் அப்படிங்கிறது எதோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பால் உற்பத்தி. 168 கிருஷ்ணதேவராயர் விஜயநகர பேரரசின் டேஷ் ராஜவம்சத்தை சேர்ந்தவர் அப்படின்னா சங்கம சாலுவா துளுவா அரவிடு அது 4ல் வந்து எதை வந்து கிருஷ்ணதேவராயர் வந்து சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா துளுவா வம்சத்தை வந்து சேர்ந்தவர். 169 சிறந்த மத சிந்தனையாளரும் தத்துவ ஞானியுமான சங்கராச்சாரியார் வந்து பிறந்த இடம் வந்து காலடி, கேரளாவில் உள்ள காலடியில் தான் சங்கராச்சாரியார் வந்து பிறந்தார். 170 சரியான பொருத்தம் தான் கேட்டிருக்காங்க. வேதாந்தம் அப்படிங்கிறது இந்திய தத்துவத்தின் அடிப்படை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது சரி. நெக்ஸ்ட்டு ரிக்வேதம்ங்கிறது வந்து காயத்ரி மந்திரம் சொல்கிறதா வந்து ரிக்வேதம், அதுவும் சரி. நெக்ஸ்ட் வந்து பிராமணாஸுங்கிறது இசைப்பாடல்ங்கிறது தவறு, புராணங்கள்ங்கிறது உபனிஷ் அப்படிங்கிறது வந்து தவறு. ஆப்ஷன் வந்து டி 1, 3 வந்து சரி. 171 காலவரிசைப்படி முறைப்படுத்துறது சொல்லியிருக்காங்க. சங்கீத் நாடக அகாடமி, கலாஷேத்ரா குழுமம், லலித் கலா அகாடமி, நேஷ்னல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா. இதனாலும் வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர் வந்து போட்டோன்னா இந்த கேள்வி வந்து வெயிட்டிங்கில் வச்சுருக்காங்க. இதுக்கு இன்னும் ஆன்சருக்கு வந்து கொடுக்கல, வெயிட் பண்ணி பார்ப்போம். 172 ஜிசியாவை வந்து ஒழித்தல் அப்படிங்கிறது வந்து எந்த வருஷம் அப்படின்னா 1564. புனித பயண வரி வந்து ஒழிக்கிறது வந்து 1563. போர்க்கைதிகளை அடிமைகளாக வைத்திருத்தலை வந்து ஒழிக்கிறது வந்து 1562. பைராம் கான் வந்து வீழ்ச்சி அடைந்தது 1560. ஆப்ஷன் வந்து ஏ 2134. 173 குவாலியர் கோட்டை வந்து மான்சிங் தோமர், ஷாஜகானாபாத் வந்து ஷாஜகான், ஜும்மா மசூதியை கட்டினது பாபர், புராணக்குலா வந்து கட்டினது வந்து ஷேர்ஷா சூரி. அப்போ ஆப்ஷன் வந்து 2143, ஆப்ஷன் ஏ. 174 டேஷ் என்ற வகையிலான சிந்து சமவெளி மண்பாண்டம் பண்டைய உலகின் முதன்மை சான்றோடு ஒத்துள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பளபளப்பானது, ஆப்ஷன் பி. 175 ஹரப்பா நாகரிகம் குறித்த தவறான கூற்று கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து சி. ஹரப்பா நாகரிகத்தில் இறந்த உடல்களை தகனம் செய்யும் முறை வந்து பின்பற்றப்படவில்லை. அதாவது இறந்த உடல்களை வந்து நல்லாவே வந்து இந்த முதுமக்கள் தாழியில் போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ இதுதான் வந்து தவறானது. அரச மரபும் அக்கேஷியா மரமும் தான் புனித மரமாக கருதப்பட்டது, அது சரி. களிமண் பெண் உருவங்கள் பெண் தெய்வங்களின் பிரதிபலிப்பாக கருதப்பட்டுச்சு, அதுவும் சரி. சிவனின் ஆதி வடிவத்தை வந்து வழிபட்டாங்க அப்படிங்கிறதும் வந்து சரி. அப்போ தவறு வந்துட்டு என்னென்னா இறந்த உடல்களை வந்து தகனம் செய்கிற முறை வந்து பின்பற்றப்படலைங்கிறது, இதுதான் வந்து தவறு. 176 நீதி புனராய்வு அதிகாரம் இதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஆப்ஷன் வந்து பி. அரசியலமைப்புக்கு எதிரான நாடாளுமன்ற கூட்டங்கள் அரசியலமைப்புக்கு முரணானவை என அறிவித்ததுன்னா அது வந்து நீதி புனராய்வு வந்து செய்கிறோம், ஜுடிஷியல் ரிவ்யூக்கான அதிகாரம், ஆப்ஷன் பி. 177 கீழ்கண்டவற்றில் தவறான இணை வந்து கண்டறிக. இதை வந்து இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க. ஐசிடிங்கிறது இன்ஃபர்மேஷன் அண்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது வந்து சரி. நெக்ஸ்ட் வந்து என்ஜேடிஜி நேஷ்னல் ஜுடிஷியல் டேட்டா கவர்னன்ஸ், அது வந்து தவறு. அடுத்து 3 வந்து சிஐஎஸ்ங்கிறது வந்து கேஸ் இன்ஃபர்மேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஏடிஆருங்கிறது ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெட்ரஸல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2, 4 மட்டும் வந்து தவறான இணையாக இருக்குது, ஆப்ஷன் வந்து சி. 178 இந்திய சட்டம் இயற்றும் அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பதற்கான பட்டியல் அமைப்பு முறை இந்த சட்டத்திலிருந்து உருவானது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மாண்டகு செம்ஸ்ஃபோர்ட் சட்டம் 1919. மாண்டகு செம்ஸ்ஃபோர்ட் சட்டம் வந்து 1919. 179 மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் தகுதி இழப்பு தொடர்பான தவறான சட்ட உறுப்பு எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 1 மட்டுமா, அதாவது ஆர்டிகிள் 189 மட்டும் வந்து தப்பு. மாநில சட்டமன்றம்னு வர்றப்ப எல்லாமே வந்து 190, 191, 192 எல்லாம் வந்துடும், 189 வராது. 180 மாநில சட்டமன்றம் தொடர்பான கீழ்கண்ட இணைகளில் சரியானவற்றை தேர்ந்தெடு. இல்லை சரியானது எதுனா மாநிலங்களில் மேலவைகளை நீக்குதல் அல்லது உருவாக்குதல் அப்படிங்கிறது வந்து ஆர்டிக்கிள் வந்து 169ங்கிறது வந்து சரி.
நெக்ஸ்ட்டு மாநில சட்டமன்றங்களின் பதவிக்காலம் பற்றி சொல்கிற ஆர்டிகல் வந்து 172ங்கிறது வந்து சரி. அப்போ ஆப்ஷன் வந்து 1 2 வந்து சரிங்கிறப்போ ஆப்ஷன் ஏ. 181 கூற்று காரணம். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் உரையாற்றும் சிறப்புரிமை தலைமை வழக்குரைஞருக்கு உண்டு. காரணம், நாடாளுமன்ற உறுப்பினர்களைப் போன்றே இந்திய தலைமை வழக்குரைஞரும் சிறப்பு சலுகைகளையும் விலக்களிப்புகளையும் வந்து கொண்டுள்ளார். ஆப்ஷன் வந்து டி. கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான், ஆனால் வந்து ஆறுங்கிறது வந்து ஏவுக்கான சரியான விளக்கம் அல்ல அப்படிங்கிறது வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் 182 ஏழைகளுக்கு சம நீதி மற்றும் இலவச சட்ட உதவி இதன் மூலம் உத்தரவாதப்படுத்தப்பட்டுள்ளது. இதுக்கான ஆர்டிகிள் வந்து 39A. ஆர்டிகிள் 39A. 183 கீழ்காணும் சுரண்டலுக்கு எதிரான உரிமை பற்றிய வாக்கியங்களை கவனி. சரியான வாக்கியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து சி. 2 4 மட்டும் சரி. 2 என்னன்னா ஆழ்கடத்தலை வந்து தடுக்கிறது, சுரண்டலுக்கு எதிரான உரிமைங்கிறப்போ ஆழ்கடத்தலை தடுக்குது. 4 வந்து தொழிற்சாலைகளில் குழந்தை தொழிலாளர்களை தடுக்குது. அப்போ ஆப்ஷன் வந்து சி. 2 4 மட்டும் வந்து சரி. 184 கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கணும். முகப்புரை பற்றி சொல்லியிருக்காங்க. முகவுரை இந்திய அரசமைப்பின் ஒரு பகுதியாகும். இது சரி. 2 முகவுரை திருத்தப்படலாம், அதுவும் சரி. 3 முகவுரையில் கூறப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் நீதிமன்றங்கள் மூலம் செயல்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் சரி. முகவுரையை அதிகாரத்தின் மூலமும் ஆதாரமும் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இது வந்து தவறு. ஆப்ஷன் 1 2 3 மட்டும் சரி, 4 வந்து தவறு. 185 பின்வரும் திட்டங்களில் ஏழை கர்ப்பிணி பெண்களிடையே நிறுவன ரீதியான பிரசவத்தை ஊக்குவித்து அதன் மூலம் தாய் மற்றும் பிறந்த குழந்தை இறப்பை குறைக்கும் நோக்கத்துடன் செயல்படுகிறது வந்து என்ன திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆப்ஷன் சி. ஜனனி சுரக்ஷா யோஜனா. 186 PME வித்யா அப்படிங்கிறது வந்து டிஜிட்டல் கல்வியின் வாயிலாக பன்முக முறை கல்வி அணுகுதல் அப்படிங்கிறது. அடுத்து PM போஷன் சக்தி நிர்மான் அப்படிங்கிறது வந்து பள்ளியில் கூடுதல் ஊட்டச்சத்தை வழங்குதல். வித்யாஞ்சலி 2.0 அப்படிங்கிறது வந்து தன்னார்வலர்கள் பள்ளிகளுக்கு சொத்துக்கள், பொருட்கள், உபகரணங்கள் போன்றவற்றை கொடுப்பது. நெக்ஸ்ட் வந்து சஃபல் அப்படிங்கிறது வந்து சோதனை அடிப்படை கருத்துக்கள், பயன்பாடு சார்ந்த கேள்விகள், உயர் வரிசை சிந்தனை, இதெல்லாம் சொல்கிறது. ஆப்ஷன் வந்து சி. 3 4 2 1. 187 பின் வருவனவற்றுள் பயிர் மதிப்பீடு, நில ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்குதல், பூச்சிக்கொல்லிகள் தெளித்தல் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் ஆகியவை குறித்து மத்திய பட்ஜெட் 2022-23 அறிவிக்கப்பட்டது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கிசன் ட்ரோன்ஸ். 188 கிசன் ரத் அப்படிங்கிற செயலி வந்து இதற்காக பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 2 வேளாண் பொருட்கள் போக்குவரத்துக்கு தான் வந்து கிசன் ரத் அப்படிங்கிற ஆப்பு. 189 GST பற்றிய கீழ்கண்ட தகவல்களில் கருத்துக்கொள்க. GST பற்றி கேட்டிருக்காங்க. விற்பனை முனையில் மத்திய மாநில அரசுகள் வசூல் செய்வது, மத்திய மாநில GST உற்பத்தி முறையில் விதிக்கப்படுவது. போத் ஆர் கரெக்டு தான். ஆப்ஷன் சி. 1 2 ரெண்டுமே வந்து சரி. 190 பற்றாக்குறை நிதியாக்கத்தின் விளைவு வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ. பண அளிப்பு அதிகரிப்பு, ஆப்ஷன் ஏ. 191 நித்தி ஆயோக் அறிமுகப்படுத்திய சில குறியீடுகள் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 1 கூட்டு நீர் மேலாண்மை குறியீடு. நெக்ஸ்ட் வந்து 2 பள்ளி கல்வி தர குறியீடு. இது ரெண்டும் தான் வந்து நித்தி ஆயோக் வந்து அறிமுகப்படுத்திய இண்டெக்ஸு. ஆப்ஷன் சி. 192 தண்டேக்கர் மற்றும் ராத்து குறிப்பிடும் வறுமை கோடு அளவு கீழ்கண்டவற்றில் எது சரியானது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 40% கிராமமோ 50% நகரமோ. ஆப்ஷன் ஏ. 193 1933ஆம் ஆண்டில் பாகிஸ்தானுக்கான கோரிக்கை விடுத்த முதல் முஸ்லீம் தலைவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரெஹ்மத் அலி. ஆப்ஷன் டி. 194 பின்வரும் பத்தியை படித்து எந்த நிகழ்வு அல்லது இயக்கம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. இது இந்திய அரசியல் வரலாற்றில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஒரு அரசியல் கோணத்தில் இந்த நடவடிக்கை அப்பகுதியில் இந்து முஸ்லீம் வேறுபாடுகளை வலியுறுத்தியது. முஸ்லீம்களுக்கு ஒரு பிராந்திய அடையாளத்தை வகுப்புவாத வாக்காளர்களையும் வழங்குவதன் மூலம் பிரிட்டிஷ் அரசாங்கம் நுட்பமான முறையில் இந்திய தேசிய காங்கிரஸில் முஸ்லீம் பங்கேற்பின் சாத்தியத்தை முறியடிக்க முயற்சித்தது அப்படின்றது வந்து வங்காள பிரிவினை பற்றி சொல்லியிருக்காங்க. வங்காள பிரிவினை. 195 கூற்று காரணம். கூற்று வந்து 1922 வந்து மகாத்மா காந்தி சௌரி சௌரா நிகழ்வால் ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்தினார். அப்போ ஏ வந்து சரி. காரணம் வந்து சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் சில தலைவர்கள் வன்முறையற்ற போராட்டம் என்ற கருத்தை வந்து எதிர்த்தாங்க. இது வந்து தவறு. ஆப்ஷன் ஏ. ஏ வந்து சரி, ஆர் வந்து தவறு. 196
மகாத்மா காந்தியை பற்றி சரியான கூற்று. காந்தியின் பொருளாதார திட்டத்தின் சின்னம் வந்து காதி, அது வந்து சரி. 2 வந்து வடக்கு பீகாரில் விவசாயிகளின் இயக்கத்தை காந்தி வந்து தொடங்கினார், அதுவும் சரி. ஆப்ஷன் வந்து பி 1, 2 மட்டும் சரி. 197 சரியான இணை தான் கேட்டிருக்காங்க. ராஜாஜி சக்கரவர்த்தி திருமகள் சரி. சுப்பிரமணிய சிவா பிரபஞ்சமித்ரன், அதுவும் சரி. வஉசிங்கிறது மெய்யறிவு, அதுவும் சரி. ஆப்ஷன் வந்து பி 1, 2, 4. 198 1857 புரட்சியின் போது ராணி லட்சுமிபாய் பற்றி கிளர்ச்சியாளர்களில் ஒரே ஆணாக இருந்த பெண் இங்கே கிடத்தப்பட்டு இருக்கிறார் என்று யார் வந்து குறிப்பிட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஜெனரல் ஹக்ரோஸ். 199 1857 கிளர்ச்சி பற்றி பின்வரும் கூற்றுகளில் வந்து எது உண்மைன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து சி. என்னென்னா 1 வந்து கிளர்ச்சி வெடிப்புக்கு முன்பே மங்கள் பாண்டே வந்து இறந்து தியாகியாகி விட்டார், அது சரி. 3 வந்து என்னென்னா கன்வர் சிங் பீகாரில் நடந்த கிளர்ச்சி வந்து தலைமையேற்று நடத்தினார், அதுவும் சரி. அப்போது 1, 3 மட்டும் சரி. ஆப்ஷன் வந்து சி. 200 பொறுத்துக. பக்கிம் சந்திராங்கிறது வந்து தேவி சௌதாரணி, தீனபந்து மித்ராங்கிறது வந்து நீல் தர்பன், பிரேம்சந்த் அப்படிங்கிறது வந்து சத்ரஞ்ச் கே கிலாரி. ஆப்ஷன் வந்து சி 2, 3, 1.